எங்க இருக்கிறாரா விடுதலை வீரமணின்னு ஒருத்தர், திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர். அவர் சொல்றாரு, பாப்ரி தேவி அரசை கலைத்தது தவறு. கேக்குறேன் வீரமணிய, உண்மையிலேயே நீ இந்த நாட்டின் குடிமகனாக இருந்தால், உண்மையிலேயே தந்தை பெரியாரின் வழியில் நீ உண்மையாக நடைபெறுவனாக இருந்தால், அந்த 32 பேர் சாகும்போது எங்கடா போன? 22 பேரை கொலை செஞ்சாங்களே, தவறுன்னு உனக்கு தெரியலையா? அதன் பிறகு 16 பேரை கொலை செஞ்சாங்களே, அப்ப எங்க போன? ஆனால் அந்த லல்லு பிரசாத் யாதவ் இந்த வீரமணியை போல யாதவ் என்ற காரணத்தினால் உடனே ஜாதியின் அடிப்படையில் தவறு செய்து விட்டான், என் ஜாதிக்காரனை ஆட்சியிலிருந்து நீக்கிவிட்டார்களே என்ற ஆதங்கத்தில் நீ ஒருவன் ஆட்சி கவிழ்ந்ததற்காக அலறுகிறாயே. கூட்டம் கூட்டமாக அந்த தலித் மக்கள் கொல்லப்பட்ட போது நீ என்ன செய்தாய்? நான் என்ன சொல்றேன், எல்லோரும் இந்த நாட்டு குடிமக்கள் என்ற நிலை தவறு செய்யும் போது அவர்களுக்கு தண்டனை தருகின்றார்கள். தண்டனை கூட இல்ல, ஃபர்ஸ்ட் இது கலைக்கல, 2வது கலைக்கல. ஏன் நீ கலைச்சது எதுக்காக கலைக்கிறாங்க? மீண்டும் ஒரு முறை உண்மையிலேயே மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குமேனா எலெக்ஷன் ஜெயிச்சு திருப்பி வாங்க. உங்களை வர முடியாது யாராலையும் சொல்ல முடியாத. எலெக்ஷன்ல வாங்க, மக்கள் மத்தியில் நில்லுங்க, ஜெயிச்சுட்டு வாங்க. அப்போ உண்மையிலேயே உங்களை மக்கள் விரும்புகிறார்கள் என்று பொருள். இப்ப கழிச்சுட்டாக்க உடனே ஆட்சி காலங்காலமா நீங்க வரக்கூடாதுன்னு பொருள் இல்லைங்க. அது மீண்டும் அந்த மக்கள் மத்தியில் நம்பிக்கையை பெற முயற்சி செய், மீண்டும் ஆட்சிக்கு வா என்றுதான். அதே நேரத்தில் ஏற்கனவே நடைபெற்ற தவறுகள் மீண்டும் நடைபெறாமல் பார்த்துக்கொள் என்று புத்திமொழியை வீரமணி சொல்லி இருப்பாரே, ஆனால் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்போம். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு அந்த ஆஸ்திரேலியா நாட்டினுடைய ஃபாதர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட போது தயவு தாட்சண்யம் பாராமல் கடும் நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னார். அதே நேரத்தில் அன்றைக்கு அங்க காங்கிரஸ் ஆட்சி தான் மந்திரி சபை வச்சுக்குது. உடனே அந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவி மரியாதைக்குரிய சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் அந்த முதலமைச்சரை மாத்திட்டாங்க. நீ இல்ல வேற ஒரு முதலமைச்சர் வைதான்ட்டாங்க. அதே போல பீகார் அரசுக்கு அவர் ஒரு தவறு செஞ்சார். என்ன, லல்லு பிரசாத் யாதவ் அவர் தான் 980 கோடி ஊழல்ல கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்துதான் உடனே அவங்க மனைவிக்கு ஆட்சி ஒப்படைத்தார். மனைவிக்கு நிர்வாகம் சரியில்லை என்று தெரிந்தவுடன் அவங்க கட்சியிலயோ இல்ல அவங்க ஜாதியிலயோ ஒரு வேறு முதலமைச்சர் ஆக்கி இருப்பார்கள். ஏனால் ஆட்சியை கலைக்கிறதுக்கு அவசியமே இருந்திருக்காரு. அதையும் அவர் செய்யல. அப்படி இருக்கும்போது இதே தவறு தொடர்ந்து செய்கின்ற ஒருவரை ஆதரிக்க வேண்டும் என்று நினைப்பது வீரமணிக்கு எந்த விதத்தில் நியாயம் என்பது எனக்கு புரியவில்லை. இது போலதான்